ஒரே ஒரு பழக்கம், வெறும் 30 நாட்கள், ரூபாய் கூட செலவில்லை. ஆனால் இந்த ஒரு சிறிய மாற்றம் உங்கள் மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை மெதுவாக குறைத்து, உங்கள் உறவுகளில் அதிக அன்பையும், உங்கள் உடலில் அதிக அமைதியையும், உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகளை கவனிக்கும் மனநிலையையும் உருவாக்க உதவினால், அதை நீங்கள் இன்று முதல் முயற்சி செய்ய தயாரா? ஒரு கேள்வி கேட்கிறேன். நேர்மையாக உங்களுக்குள்ளேயே பதில் சொல்லுங்கள். நீங்கள் கடைசியாக எப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கும் நல்ல விஷயங்களுக்கு மனதார நன்றி சொன்னீர்கள்? பெரும்பாலான நேரங்களில் நாம் இல்லாததை பற்றி தான் யோசிக்கிறோம். இன்னும் கிடைக்காத பணம், இன்னும் நடக்காத வெற்றி, இன்னும் நிறைவேறாத ஆசைகள், இன்னும் தீராத பிரச்சனைகள், இவையெல்லாம் நம் மனதை ஆக்கிரமித்துக் கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். இன்று நீங்கள் சுவாசிக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு உடல் இருக்கிறது. உங்களை நினைக்கும் சிலர் இருக்கிறார்கள். ஒருவேளை உணவு கிடைக்கிறது. கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது. இவை அனைத்தும் ஒரு காலத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்ட ஆசைகளாக இருந்திருக்கலாம் அல்லவா? இப்போது கற்பனை செய்து பாருங்கள். நாளை காலை முதல் வெறும் 5 நிமிடங்கள் மட்டும் ஒதுக்கி தினமும் மனதார நன்றி சொல்லும் ஒரு பழக்கத்தை நீங்கள் தொடங்குகிறீர்கள். ஒரு நாள், 2 நாள், 7 நாள், 30 நாட்கள் தொடர்ந்து செய்கிறீர்கள். இதற்கு எந்த செலவும் இல்லை. எந்த சிறப்பு திறமையும் தேவையில்லை. எந்த மதத்தையும் சார்ந்த சடங்கும் இல்லை. ஆனால் இந்த ஒரு சிறிய பழக்கம் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கவும், உங்கள் சிந்தனையை நேர்மறையாக மாற்றவும், உறவுகளை இனிமையாக்கவும், வாழ்க்கையில் இருக்கும் வாய்ப்புகளை தெளிவாக கவனிக்கவும் உதவினால், அதை முயற்சி செய்து பார்க்க நீங்கள் தயாரா? நண்பர்களே, உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் 30 டே கிராட்டிடியூட் சேலஞ்ச் என்ற இந்த எளிய பயிற்சியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். சிலர் இதனால் மன அமைதி கிடைத்ததாக சொல்கிறார்கள். சிலர் தன்னம்பிக்கை அதிகரித்ததாக பகிர்கிறார்கள். இன்னும் சிலர் தங்கள் வாழ்க்கையை பார்க்கும் பார்வையே மாறிவிட்டதாக கூறுகிறார்கள். அறிவியல் ஆராய்ச்சிகளும் நன்றியுணர்வை தொடர்ந்து பயிற்சி செய்வது மனநலம், உறவுகள் மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு பல நன்மைகள் தரக்கூடும் என்று சுட்டிக்காட்டுகின்றன. ஆனால் ஏன் 30 நாட்கள்? முதல் நாளிலிருந்து 30வது நாள் வரை உண்மையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படலாம்? ஏன் சிலர் இந்த பயிற்சியை பாதியிலேயே நிறுத்தி விடுகிறார்கள்? அதை சரியான முறையில் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை நீங்கள் உணரலாம்? இந்த வீடியோவில் அறிவியல், உளவியல், ஆன்மீக பார்வை மற்றும் நடைமுறை அனுபவம் ஆகிய அனைத்தையும் இணைத்து 30 நாள் நன்றி பயிற்சியின் முழு ரகசியத்தையும் விரிவாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை எந்த பகுதியையும் தவறவிடாமல் இறுதி வரை பாருங்கள். ஏனெனில் இந்த ஒரு சிறிய பழக்கம் உங்கள் வாழ்க்கையை அல்ல, முதலில் உங்கள் மனதை மாற்ற ஆரம்பிக்கலாம். மனம் மாறும்போது வாழ்க்கையும் புதிய திசையில் நகர ஆரம்பிக்கலாம். நன்றி உணர்வு என்றால் என்ன? முதலில் நன்றியுணர்வு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். பலர் நன்றி சொல்வது என்பது வெறும் மரியாதைக்காக சொல்லும் ஒரு வார்த்தை என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் நன்றி உணர்வு என்பது ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு மனநிலை. நமக்கு கிடைக்காதவற்றை பற்றியே தொடர்ந்து சிந்திப்பதற்கு பதிலாக, ஏற்கனவே நமக்கு கிடைத்திருக்கும் நல்ல விஷயங்களை உணர்ந்து அவற்றை மனதார மதிப்பதே நன்றி உணர்வு. வாழ்க்கையை மாற்றும் எந்த பெரிய விஷயமும் முதலில் மனதில் தான் தொடங்குகிறது. அந்த மனமாற்றத்திற்கான முதல் படியாகவே நன்றியுணர்வு கருதப்படுகிறது. அதனால்தான் உலகம் முழுவதும் பலரும் இதை பற்றி பேசுகிறார்கள். புத்தரின் போதனைகளில் நமக்கில்லாததை தேடி ஓடுவதை விட நிகழ்காலத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்வதே மன அமைதிக்கான வழி என்று வலியுறுத்தப்படுகிறது. வேதங்களிலும் வாழ்க்கையில் கிடைத்த ஒவ்வொரு அருளுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்ற கருத்து மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. லா ஆஃப் அட்ராக்ஷன் கொள்கையிலும் நீங்கள் ஏற்கனவே பெற்றிருப்பதற்கு நன்றி கூறும்போது வளமான மனநிலை உருவாகிறது என்று கூறப்படுகிறது. அதேபோல் உளவியல் ஆய்வுகளும் தினசரி நன்றியுணர்வை பயிற்சி செய்வது மன அழுத்தத்தை குறைக்கவும் நேர்மறை சிந்தனையை வளர்க்கவும் உதவக்கூடும் என்று தெரிவிக்கின்றன. அதாவது ஆன்மீகமாக பார்த்தாலும் அறிவியல் ரீதியாக பார்த்தாலும் வாழ்க்கை மேம்பாடு பற்றி பேசுபவர்களை கேட்டாலும் அனைவரும் ஒரு விஷயத்தையே வலியுறுத்துகிறார்கள். அது என்னவென்றால், இல்லாததை எண்ணுவதை விட இருப்பதை உணர ஆரம்பியுங்கள். இதுவே நன்றி உணர்வின் உண்மையான சக்தி. ஆனால் ஒரு கேள்வி, ஏன் இந்த பயிற்சியை 30 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும்? அந்த 30 நாட்களில் நம் மனதில் என்ன மாற்றம் நடக்கிறது?
அதைத்தான் இப்போது பார்க்கலாம். ஏன் 30 நாட்கள்? இப்பொழுது ஒரு முக்கியமான கேள்வி, ஏன் இந்த நன்றி பயிற்சியை ஒரு நாள், 2 நாள் அல்லது ஒரு வாரம் மட்டும் செய்ய சொல்லவில்லை? ஏன் குறிப்பாக 30 நாட்கள்? அதற்கு காரணம், எந்த ஒரு புதிய பழக்கமும் ஒரே நாளில் உருவாகாது. நாம் தினமும் எப்படி சிந்திக்கிறோமோ அதே வழியில்தான் நம் மூளையும் செயல்பட பழகிவிடுகிறது. பல வருடங்களாக பிரச்சனைகள், பயம், கவலை, குறைபாடுகள் ஆகியவற்றிலேயே கவனம் செலுத்திய மனதை ஒரே நாளில் மாற்ற முடியாது. அதற்கு தொடர்ந்து பயிற்சி தேவை. நீங்கள் தினமும் நன்றியுடன் வாழத் தொடங்கும் போது உங்கள் மூளை மெதுவாக புதிய சிந்தனை முறைக்கு பழக ஆரம்பிக்கிறது. உளவியலில் இதை நியூரல் பாத்வேஸ் என்று கூறுகிறார்கள். அதாவது, நாம் எந்த எண்ணத்தை மீண்டும் மீண்டும் சிந்திக்கிறோமோ அந்த எண்ணத்திற்கான நரம்பு இணைப்புகள் வலுவடைகின்றன. அதனால்தான் தினமும் நன்றியுணர்வை பயிற்சி செய்வது நல்ல விஷயங்களை கவனிக்கும் பழக்கத்தை மெதுவாக உருவாக்க உதவுகிறது. இதன் விளைவாக எதிர்மறை சிந்தனைகள் ஒரே நாளில் மறைந்து விடாது, ஆனால் அவை மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கும் நல்ல விஷயங்கள், புதிய வாய்ப்புகள், சிறிய சந்தோஷங்கள் ஆகியவற்றின் மீது உங்கள் கவனம் அதிகரிக்க தொடங்கும். பிரச்சனைகள் மறைந்து விடுவதில்லை, ஆனால் அவற்றை பார்க்கும் உங்கள் மனநிலை மாறத் தொடங்குகிறது. அதனால்தான் 30 நாட்கள் என்பது ஒரு மந்திர எண் அல்ல. அது உங்கள் மனதிற்கு ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்க போதுமான காலமாக பார்க்கப்படுகிறது. இந்த 30 நாட்களில் தினமும் சில நிமிடங்கள் நன்றி சொல்லும் பழக்கம் உங்கள் சிந்தனையில் ஒரு புதிய திசையை உருவாக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் அந்த மாற்றம் எப்படி ஆரம்பமாகிறது தெரியுமா? முதல் 7 நாட்களிலேயே மனதில் சில சுவாரஸ்யமான மாற்றங்கள் நடக்கத் தொடங்கும். அவை என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். முதல் 7 நாட்களில் என்ன நடக்கும்? இப்போது கேள்வி, இந்த 30 நாள் பயணத்தில் முதல் வாரத்திலேயே என்ன மாற்றம் உணர முடியும்? ஒவ்வொருவரின் அனுபவமும் வேறுபடலாம். ஆனால் பலருக்கு பொதுவாக காணப்படும் சில அனுபவங்களை பார்ப்போம். முதல் நாள் மனம் இதை ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ளும். இதனால் என்ன மாறப்போகிறது என்ற சந்தேகம் வரும். நன்றி சொல்ல வார்த்தைகளே கிடைக்காமல் இருக்கலாம். அது மிகவும் இயல்பானது. 2வது நாள் இந்த பயிற்சியை மறந்துவிடலாம். பழைய பழக்கங்கள் மீண்டும் மனதை இழுத்துச் செல்லும். அதனால்தான் ஒழுக்கமும் தொடர்ச்சியும் மிகவும் முக்கியம். 3வது நாள் மனதில் ஒரு சிறிய அமைதி தோன்ற ஆரம்பிக்கலாம். சில நிமிடங்களாவது பிரச்சனைகளை மறந்து நல்ல விஷயங்களை நினைக்கும் பழக்கம் உருவாகத் தொடங்கும். 4வது நாள் இதுவரை கவனிக்காத சிறிய நல்ல விஷயங்கள் உங்கள் கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு நல்ல சூரிய உதயம், யாரோ ஒருவரின் புன்னகை, ஒரு சுவையான உணவு, குடும்பத்துடன் செலவிடும் நேரம், இவை அனைத்தும் முக்கியமானதாக உணரப்படும். 5வது நாள் சிறிய விஷயங்களிலேயே சந்தோஷத்தை அனுபவிக்க தொடங்குவீர்கள். முன்பு சாதாரணமாக தோன்றிய தருணங்களுக்கு கூட மனதில் நன்றியுணர்வு உருவாகும். 6வது நாள் மன அழுத்தம் மெதுவாக குறைவதை சிலர் உணரலாம். பிரச்சனைகள் அப்படியே இருந்தாலும் அவற்றை பற்றிய பதற்றம் கொஞ்சம் குறைந்திருப்பதை கவனிக்கலாம். 7வது நாள் இதுதான் முக்கியமான கட்டம். உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடாது, ஆனால் உங்கள் மனம் மாறத் தொடங்கும். என்ன இல்லை என்று தேடிய மனம் என்ன இருக்கிறது என்று கவனிக்க ஆரம்பிக்கும். இதுவே உண்மையான மாற்றத்தின் முதல் அறிகுறி. இது முதல் வாரம் மட்டும்தான். ஆனால் 2வது வாரத்துல இந்த சிறிய மாற்றங்கள் இன்னும் ஆழமாக மனதில் வேரூன்ற ஆரம்பிக்கும். அது எப்படி என்பதை அடுத்து பார்க்கலாம். 2வது வாரத்தில் என்ன நடக்கும்? முதல் வாரத்தில் உங்கள் மனம் இந்த புதிய பழக்கத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கும். ஆனால் 2வது வாரத்தில் அந்த சிறிய மாற்றங்கள் இன்னும் தெளிவாக உணரப்படத் தொடங்கும். ஒவ்வொருவருக்கும் அனுபவம் வேறுபடலாம். இருந்தாலும் பலர் பொதுவாக உணரும் சில மாற்றங்கள் இருக்கின்றன. முதலில் எதிர்மறை சிந்தனைகள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை பற்றியே நாள் முழுவதும் யோசிக்கும் பழக்கம் குறையும். அதற்கு பதிலாக மனம் நல்ல விஷயங்களையும் கவனிக்க தொடங்கும். அடுத்ததாக இரவில் மனம் கொஞ்சம் அமைதியாக இருப்பதால் சிலருக்கு தூக்கத்தின் தரம் மேம்படலாம். நாள் முழுவதும் இருந்த மன அழுத்தம் குறையும் போது உடலும் மனமும் ஓய்வெடுக்க தொடங்கும். அதே நேரத்தில் உங்கள் மீது உங்களுக்கே இருந்த நம்பிக்கை மெதுவாக அதிகரிக்கும். வாழ்க்கையில் எல்லாமே தவறாக போகிறது என்ற உணர்வு குறைந்து நானும் முன்னேற முடியும் என்ற நம்பிக்கை உருவாகும். மனதில் ஒரு அமைதியும் எதிர்காலத்தை பற்றிய சிறிய நம்பிக்கையும் பிறக்க ஆரம்பிக்கும். பிரச்சனைகள் மறைந்து விடவில்லை, ஆனால் அவற்றை எதிர்கொள்ளும் உங்கள் மன வலிமை அதிகரிக்க தொடங்கும்.
இதுதான் 2வது வாரத்தின் மிகப்பெரிய மாற்றம். 3வது வாரத்தில் என்ன நடக்கும்? 3வது வாரத்தை அடையும் போது இந்த பயிற்சி வெறும் ஒரு பழக்கமாக இல்லாமல் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற ஆரம்பிக்கும். இதுவரை கவனிக்காமல் விட்டிருந்த பல வாய்ப்புகள் இப்பொழுது உங்கள் கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கலாம். வாய்ப்புகள் புதிதாக உருவாகவில்லை, அவற்றை கவனிக்கும் உங்கள் பார்வைதான் மாறுகிறது. அதேபோல் குடும்பத்தினர், நண்பர்கள், பணியிடத்தில் இருப்பவர்கள் என அனைவரிடமும் உங்கள் அணுகுமுறை மென்மையாக மாறலாம். நீங்கள் அதிக நன்றியுடன் நடக்கும்போது உறவுகளும் இயல்பாகவே இனிமையாக மாற ஆரம்பிக்கும். உங்கள் முகத்தில் சிரிப்பு அதிகரிக்கும். காரணம், சந்தோஷமாக இருப்பதற்காக பெரிய வெற்றிகளை எதிர்பார்க்காமல் அன்றாட வாழ்க்கையின் சிறிய மகிழ்ச்சிகளையும் ரசிக்க தொடங்குவீர்கள். இதனால் மனதில் உற்சாகமும் உடலில் புத்துணர்ச்சியும் அதிகரிக்கலாம். சோம்பல் குறைந்து தினசரி வேலைகளில் கவனம் செலுத்தும் திறன் மேம்படலாம். அதனால் உங்கள் உற்பத்தி திறனும் அதாவது ப்ரொடக்டிவிட்டியும் மெதுவாக உயரத் தொடங்கும். ஆனால் இன்னும் பயணம் முடிவடையவில்லை. 30வது நாளில் பலர் உணரும் மிகப்பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? வாழ்க்கை மாறவில்லை, ஆனால் வாழ்க்கையை பார்க்கும் உங்கள் பார்வை முழுமையாக மாறியிருக்கும். அதுதான் இந்த பயிற்சியின் உண்மையான வெற்றி. 30வது நாள் உண்மையான மாற்றம் என்ன? இப்போது நீங்கள் 30வது நாளை அடைந்து விட்டீர்கள். இந்த 30 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாறியிருக்கும்? ஒருவேளை உங்கள் வங்கி கணக்கில் கோடிக்கணக்கான பணம் வந்திருக்காது. எல்லா பிரச்சனைகளும் மாயமாக மறைந்திருக்காது. நீங்கள் நினைத்த அனைத்தும் உடனே நடந்திருக்காது. ஆனால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கலாம். அது உங்களுக்குள். இந்த 30 நாட்களில் மாறியது உங்கள் சூழ்நிலை அல்ல, உங்கள் மனநிலை. முன்பு ஒவ்வொரு பிரச்சனையையும் ஒரு முடிவாக பார்த்த மனம் இப்போது அதை ஒரு சவாலாக பார்க்கத் தொடங்கும். முன்பு இல்லாததை மட்டுமே எண்ணிய மனம் இப்போது இருப்பதையும் மதிக்க கற்றுக்கொண்டிருக்கும். அதனால் பிரச்சனைகள் அப்படியே இருந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளும் உங்கள் மன வலிமை பல மடங்கு அதிகரித்திருக்கும். இதுதான் உண்மையான மாற்றம் அல்லது ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். வாழ்க்கை மாறுவதற்கு முன் மனம் மாற வேண்டும். மனம் மாறும்போது முடிவுகள் மாறும். முடிவுகள் மாறும்போது பழக்கங்கள் மாறும். பழக்கங்கள் மாறும்போது வாழ்க்கையும் மெதுவாக புதிய பாதையில் பயணிக்க தொடங்கும். அதனால தான் இந்த 30 நாள் நன்றி பயிற்சியின் நோக்கம் வெளி உலகத்தை மாற்றுவது அல்ல, முதலில் உங்களுக்குள் இருக்கும் பார்வையை மாற்றுவது. ஏனெனில் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றங்கள் அனைத்தும் வெளியே அல்ல, நம் மனதில் தான் தொடங்குகின்றன. அறிவியல் என்ன சொல்கிறது? இதுவரை நாம் ஆன்மீக மற்றும் வாழ்க்கை அனுபவங்களை பற்றி பார்த்தோம். ஆனால் இதை பற்றி அறிவியல் என்ன சொல்கிறது? கடந்த சில ஆண்டுகளில் நன்றியுணர்வு குறித்து பல உளவியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அவற்றில் தினசரி நன்றியுணர்வை பயிற்சி செய்வது மனநலம் மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்விற்கு உதவக்கூடும் என்று பல ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. நீங்கள் மனதார நன்றியுடன் இருக்கும் தருணங்களில் மகிழ்ச்சி மற்றும் ஊக்கத்துடன் தொடர்புடைய டோபமைன் மனநிலையை சமநிலைப்படுத்த உதவும் செரோட்டோனின் போன்ற மூளை வேதிப்பொருட்களின் செயல்பாடு அதிகரிக்கக்கூடும் என்று சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதனால் மனதில் நேர்மறை உணர்வுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் நீண்டகால மன அழுத்தத்துடன் தொடர்புடைய கார்டிசால் என்ற ஹார்மோனின் அளவு குறைய உதவக்கூடும் என்றும் சில ஆய்வுகள் கூறுகின்றன. மன அழுத்தம் குறையும் போது மனமும் உடலும் இயல்பாக ஓய்வடையத் தொடங்கும். இதன் காரணமாக சிலருக்கு இரவில் நல்ல தூக்கம் கிடைக்கலாம். மனம் அமைதியாக இருப்பதால் தொடர்ந்து கவலைப்படாமல் ஆழ்ந்த உறக்கம் கிடைப்பதற்கும் இது உதவக்கூடும். மேலும் மனநலம் மேம்படுவது உடல் நலத்திலும் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தலாம். மன அழுத்தம் குறையும் போது நோய் எதிர்ப்பு அமைப்பு சிறப்பாக செயல்படுவதற்கு உதவக்கூடும் என்று சில ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. அதேபோல் தினமும் நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்தும் பழக்கம் மூளையில் நேர்மறை சிந்தனைக்கான புதிய பழக்கங்களை வலுப்படுத்த உதவுகிறது. இதைத்தான் எளிமையாக பாசிட்டிவ் பிரெயின் வயரிங் என்று கூறுகிறார்கள். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி உணர்வு என்பது எந்த நோய்க்கும் மருந்து அல்ல. எல்லா பிரச்சனைகளையும் உடனடியாக தீர்க்கும் மந்திரமும் அல்ல. ஆனால் தொடர்ந்து பயிற்சி செய்தால் மனநிலையை மேம்படுத்தவும் வாழ்க்கையை நேர்மறையாக அணுகவும் உதவும் ஒரு சக்தி வாய்ந்த பழக்கமாக இருக்கலாம் என்று அறிவியல் கூறுகிறது. 30 நாள் நன்றி பயிற்சியை எப்படி செய்ய வேண்டும்? இப்போது முக்கியமான கேள்வி, இந்த 30 நாள் நன்றி பயிற்சியை எப்படி தொடங்க வேண்டும்? உண்மையில் இதற்கு எந்த சிக்கலான விதிமுறைகளும் இல்லை.
தினமும் வெறும் 5 முதல் 10 நிமிடங்கள் ஒதுக்கினாலே போதும். முக்கியமானது மனதார செய்வதுதான். காலையில் கண் விழித்தவுடன் அந்த நாளை தொடங்கும் முன் நீங்கள் நன்றி சொல்ல விரும்பும் 3 விஷயங்களை நினைத்து பாருங்கள். உதாரணமாக, என் உயிருக்கு நன்றி, என் குடும்பத்திற்கு நன்றி, இந்த புதிய நாளுக்கு நன்றி என்று மனதார சொல்லுங்கள். இது உங்கள் நாளை நேர்மறையான மனநிலையுடன் தொடங்க உதவும். மதிய நேரத்துல இன்று இதுவரை நடந்த ஒரு நல்ல விஷயத்திற்கு மட்டும் நன்றி சொல்லுங்கள். அது பெரிய விஷயமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. யாரோ ஒருவர் சிரித்து பேசி இருக்கலாம், சுவையான உணவு கிடைத்திருக்கலாம், அல்லது ஒரு சிறிய வேலை வெற்றிகரமாக முடிந்திருக்கலாம். அந்த ஒரு தருணத்தை நினைத்து நன்றி சொல்லுங்கள். இரவில் தூங்குவதற்கு முன் அன்று நடந்த 5 நல்ல விஷயங்களை நினைத்து நன்றி கூறுங்கள். அந்த நாள் முழுவதும் நீங்கள் பெற்ற சிறிய ஆசீர்வாதங்களை நினைவு கூறுங்கள். இது மனதை அமைதிப்படுத்தி நாளை நல்ல எண்ணத்துடன் முடிக்க உதவும். இந்த நன்றிகளை நீங்கள் எப்படி பதிவு செய்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதலாம், மொபைலில் குறிப்பாக சேமிக்கலாம், உங்கள் குரலில் பதிவு செய்யலாம், பிரார்த்தனையாக சொல்லலாம், தியானத்தின் போது மனதில் நினைக்கலாம். எந்த முறையை தேர்ந்தெடுத்தாலும் பரவாயில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் முக்கியம். வெறும் வார்த்தைகளாக சொல்லாமல் உண்மையாக உணர்ந்து நன்றி சொல்லுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த பயிற்சியின் நோக்கம் அதிக நன்றிகளை சேகரிப்பது அல்ல, ஒவ்வொரு நன்றியையும் மனதார உணர்வதுதான். அதுவே இந்த 30 நாள் பயிற்சியின் உண்மையான சக்தி. நண்பர்களே, இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டால் போதும். 30 நாட்களில் உலகம் மாறாது. ஆனால் உலகத்தை பார்க்கும் உங்கள் மனம் மாற ஆரம்பிக்கலாம். மனம் மாறும்போது சிந்தனை மாறும். சிந்தனை மாறும்போது முடிவுகள் மாறும். முடிவுகள் மாறும்போது வாழ்க்கையும் மெதுவாக மாறத் தொடங்கும். அதனால் இன்று முதல் அடுத்த 30 நாட்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தினமும் சில நிமிடங்கள் மனதார நன்றி சொல்லுங்கள். அதன் பிறகு உங்கள் மனநிலையிலும் வாழ்க்கையை பார்க்கும் பார்வையிலும் என்ன மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதை நீங்களே கவனியுங்கள். இந்த 30 நாள் நன்றி பயணத்தில் நீங்களும் இணையப் போகிறீர்கள் என்றால் கீழே கமெண்டில் நான் தொடங்கிவிட்டேன் என்று எழுதுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற கிராட்டிடியூட் மற்றும் பாசிட்டிவ் மைண்ட் செட் வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். நன்றியுடன் வாழுங்கள், மகிழ்ச்சியுடன் வாழுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.